இன்றைக்கி வேலை எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு மும்பைங்க. மும்பைக்கு வந்துட்டு நம்மளுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் குடுத்துட்டாங்க. ஆர்டர் குடுத்த உடனே நாங்கள் அதுக்கேற்ற மாரி பொருளெல்லாம் செட் பண்ணிட்டு, நாங்கள் அதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்காக நாங்கள் வயலூர்லேருந்து கிளம்பி டூ வீலர்லேருந்து இங்கே ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். டூ வீலர் ஜங்ஷன் ஸ்டாண்டில் விட்டோம். ஜங்ஷன் ஸ்டாண்டில் விட்டுட்டு இங்கேருந்து நடந்து வரக்குள்ள அப்படியே வீடியோ ஒன்று போட்டோம். உள்ளார வந்துட்டு நம்ம டிக்கெட் எடுக்கிறப்ப அங்கே உள்ளார போனோடனே, நீங்கள் டிக்கெட் இங்கே எடுக்க வேணாம், அங்கே போய்ட்டு நெட் சென்டரில் எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நெட் சென்டரில் நானும் பாலாவும் போயிட்டு அங்கே நெட் சென்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆச்சுங்க நெட் சென்டர் டிக்கெட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் உள்ளார வந்துட்டோம். உள்ளார வந்தோடனே ட்ரெயின் வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வந்து அது வரைக்கும் நம்ம ஃபோட்டோ ஒன்று போட்டுட்டு அது வரைக்கும் நம்ம பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ட்ரெயின் வந்துருச்சுங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் கம்மியாக தாங்க இருந்தது கொஞ்சம். நாங்கள் ஏறி இடம் பிடிச்சிட்டோம். ஒரு 15 பேத்துல வந்துட்டு ஒரு 6 பேத்துக்கு இடம் கிடச்சிச்சு. மிச்சம் எல்லாம் நின்றுட்டு தான் வந்துட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாமே. ட்ரெயின் வந்த பிறகு உள்ளார போயிட்டு எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க பசங்க. எல்லாமே கத்திக்கிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தானுங்க. ஏன்னா இங்கே வந்து தான் இன்ஜின் மாற்றோம். இன்ஜின் மாற்றுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1 ஹவர் ஆகும். அந்த 1 ஹவரில் வந்துட்டு எல்லாமே இங்கே நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்குள்ளே இங்கேருந்து ட்ரெயின் கிளம்பிடுங்க. பசங்களே ஏற்கனவே அவங்க ஊரில் வேலை அடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக தாங்க வந்தாங்க. ஏன்னா பசங்க ஒரு ஊர் பசங்க இல்லை, நாங்கள் எல்லாமே தனித்தனி ஊருங்க. மொத்தமே